ஹாய், நான் சாய் பிருந்தா 23-26 பேட்ச். நான் இப்போ தேர்ட் இயர் ஈஸி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரண்ட்டாக டாடா எலக்ட்ரானிக்ஸில் நான் என்னோட இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் இந்த இன்டர்ன்ஷிப்பை பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்கில்டு இன்ஜினியருக்கு வெறும் தியரி கிளாஸ் மட்டும் பத்தாது. ஸோ இன்ஜினியர் வந்து போய் இண்டஸ்ட்ரியோட ஹீட்டை பார்க்கணும். இண்டஸ்ட்ரியோட லைஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம லைவாக போய் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்ன்ஷிப் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம காலேஜ், அதாவது ஜிபிடிசி வனவாசி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஏஐசிடியில் அப்ரூவ் ஆன காலேஜ். நம்ம காலேஜ் கேம்பஸ் ஒரு சூப்பரான பீஸ்ஃபுல் கேம்பஸ். அண்ட் நம்ம காலேஜில் இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அவங்க ரொம்ப வெரி ஸ்கில்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸாக தான் நமக்கு அவங்க கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் நமக்கு புரிகிற வரைக்கும் அவங்க நமக்கு திரும்ப அதை நம்ம கேட்குற வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ வெரி ஃப்ரெண்ட்லி ஃபேக்கல்ட்டிஸ். அண்ட் நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 8 குரூப், இந்த வருஷத்தில் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 8 குரூப் நம்ம காலேஜில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட், டிஎம்டி. அப்புறம் இந்த வருஷம் 2 புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஐஓடி, இன்னொன்று ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஐ ஹாவ் டு லேர்ன் வைல் ஏர்ன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நான் படிக்கும் போதே சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் டிஎம்டி கோர்ஸை தாராளமாக எடுக்கலாம். அதில் உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, படிக்கும் போதே சம்பாதிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் படிச்சுக்கிட்டே இண்டஸ்ட்ரியோட ஹீட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். இண்டஸ்ட்ரியில் எப்படி நம்ம சர்வை பண்ணணும், இண்டஸ்ட்ரினா எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா, நிறைய கிளப்ஸ் வச்சு பசங்களுக்கு நிறையா நாலேஜ் கெயின் பண்ண வைக்கிறாங்க. என்னென்ன கிளப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மன்றம். நமக்கு இப்போ தமிழில் ஆர்வம் அதிகமாக இருக்குன்னா, தமிழ் மன்றம், குவிஸ் கிளப், க்ரீன் கிளப், அப்புறம் கல்ச்சுரல் கிளப், அந்த மாதிரி நிறைய கிளப் வச்சு நம்ம பசங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை பில்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி எஜுகேஷன் பட் ஆல்சோ த ஸ்போர்ட்ஸ். நான் ஏன் இந்த காலேஜை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், மொத்தம் 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து, நம்ம காலேஜ் வந்து ஆன்டி ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ். அப்படின்னா நம்ம காலேஜில் போதை சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களுக்கும் அனுமதி கிடையாது. இதுக்காக நம்ம காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பிரின்சிபல் அதுக்காக ஆன்டி ட்ரக்காக ஒரு கமிட்டியை பில்ட் பண்ணி, அதில் வந்து ஃபேக்கல்ட்டிஸை நம்ம ப்ரொவைட் பண்ணி, அவங்க நம்ம வந்து கைட் பண்ணி நம்ம பசங்களை வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது போதை சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை நம்ம எதிர்க்கவும் செய்கிறோம் அப்படின்ட்டு நம்ம காலேஜ் போன வருஷம் 100% ஆன்டி ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ் அப்படிங்கிற அவார்டையும் நம்ம வாங்கியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம போன வருஷமும் சரி, இந்த வருஷம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி 100% அட்மிஷனை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். 100% பிளேஸ்மெண்ட்டையும் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்காக இது. இப்போது கேர்ள்ஸ் நம்ம நிறையா மேலே படிக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, சேஃப்டி அப்படிங்கிற ஒரு மெஷரை வச்சு நம்ம படிக்கிறதில்ல. நம்ம காலேஜை பொறுத்த வரைக்கும் அந்த பயமே கிடையாது. நம்ம காலேஜில் கேர்ள்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக நம்ம இருக்கலாம். அதுக்காக கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு கமிட்டியை பில்ட் பண்ணி மந்த்லி ஒரு மீட்டிங்கை போட்டு, அந்த மீட்டிங்கில் நமக்கு என்ன அன்கம்ஃபர்டபுள்ஸ் இருக்கோ அதை அவங்க கேட்டு அதை வந்து சீக்கிரமாக நம்ம சார்ட் அவுட் பண்ணியும் கொடுக்குறாங்க. நமக்கு ஃப்ரீயாக பஸ் பாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டுடே ஸ்கில் டுமாரோ பிரைட் ஃபியூச்சர். தேங்க்யூ.